வணக்கம். பொங்கல் வருதுனாலே தமிழ்நாட்டுல ரெண்டு விஷயம் ரொம்ப ஸ்பெஷல். ஒன்னு நம்ம வீட்ல மணக்க போற சக்கரை பொங்கல். இன்னொன்னு அரசாங்கம் இந்த வருஷம் என்ன பரிசு கொடுக்கும்னு மக்களோட பெரிய எதிர்பார்ப்பு. 2026 இதுக்கு விதிவிலக்கு இல்ல. வாங்க இந்த முறை அந்த பரிசு பெட்டிக்குள்ள என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் விரிவா அலசி பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டுல டீ கடையில இருந்து நம்ம வீட்டு டைனிங் டேபிள் வரைக்கும் எல்லா இடத்துலயும் ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். இந்த வருஷம் பொங்கல் பரிசு பொருட்களோட பணமும் சேர்ந்து வருமா? அப்படி வந்தா அது எவ்வளவு தொகையா இருக்கும்? இது வெறும் பரிசு பொருள் விஷயம் மட்டும் இல்லைங்க. இதுக்குள்ள அரசியல் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. சரி, முதல்ல கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன கன்ஃபார்ம் நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தரலாம். 2026 பொங்கலுக்கு எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் பரிசு உண்டுங்கிறது உறுதியாயிடுச்சு. ஸோ கிஃப்ட் கன்ஃபார்ம். ஆனா அதுல என்னென்ன இருக்கும், அதுதான் இப்போதே $1 மில்லியன் கேள்வி. கன்ஃபார்மா என்னென்ன தராங்கன்னா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சக்கரை, கூடவே ஒரு முழு நில கரும்பு. இது பேசிக்கான கிஃப்ட் பேக். ஆனா உண்மையிலே மக்கள் மனசுல ஓடிட்டு இருக்கிறது இது இல்ல. எல்லாரோட எதிர்பார்ப்பும் பேச்சும் இதோட சேர்த்து காசு வருமா வராதா, அப்படி வந்தா எவ்வளவு வருங்கிறதுல தான் குவிஞ்சிருக்கு. இந்த வருஷம் ஏன் இவ்ளோ எதிர்பார்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நாம கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போகணும். கடந்த சில வருஷமா இந்த பொங்கல் பரிசு இப்படியெல்லாம் மாறிட்டே வந்திருக்குன்னு பார்த்தா இப்ப நடக்கிறது என்னன்னு நமக்கு இன்னும் கிளியரா புரியும். இந்த டைம்லைனை பாருங்க, இதுவே ஒரு முழு கதையை சொல்லும். 2021ல எலெக்ஷன் வரப்போற டைம்ல அதிமுக கவர்மெண்ட் 2500 ரூபாய் பணமா கொடுத்தாங்க. அது அப்போ பயங்கரமா பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த திமுக கவர்மெண்ட் 2022ல 20 பொருட்கள் அடங்கின ஒரு பெரிய கிஃப்ட் ஹாம்பர் கொடுத்தாங்க. அடுத்த வருஷமே 2023ல 1000 ரூபாய் பணமும் பொருட்களும் கொடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, 2024 2025ல காசு கொஞ்சம் கொஞ்சமா கட்டாகி கடைசியில நின்னுடுச்சு. இப்படி ஒரு வருஷம் காசு, ஒரு வருஷம் பொருள்னு மாறி மாறி வந்ததுதான் இந்த வருஷம் இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்புக்கு காரணம். சரி, பாஸ்ட் பார்த்தாச்சு. இப்போ பிரசன்ட்டுக்கு வருவோம். ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் கட்டத்துக்கு 2026 பொங்கல் பரிசு விஷயம் இப்போ ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பிரஷரா மாறி இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொங்கல் பரிசா 5000 ரூபாய் பணமா கொடுக்கணும்னு சொல்லிருக்காரு. இது சும்மா ஒரு கோரிக்கை இல்லைங்க, ஆளுங்கட்சிக்கு நேரா விட்ட ஒரு பொலிட்டிக்கல் சேலஞ்ச் இது. இப்போதான் இந்த கேமோட அசல் ட்விஸ்டே நமக்கு புரியுது. இன்னும் கொஞ்சம் மாசத்துல ஏப்ரல் மாசம் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இந்த நேரத்துல எதிர்க்கட்சி இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறதால இப்போ இது வெறும் பொங்கல் பரிசு இல்ல, ஒரு எலெக்ஷன் வெப்பன் மாதிரி ஆயிடுச்சு. இந்த கம்பேரிசனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அவங்க கேட்கறது எவ்வளோ பெரிய அமௌண்ட்னு. எதிர்க்கட்சிகள் கேட்கறதே 5000 ரூபாய். ஆனா இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கொடுத்ததுலேயே ஹையஸ்ட் 2500 தான், அதுவும் போன ஆட்சியில. இப்போ இருக்கிறவங்க சமீபத்தில் கொடுத்தது வெறும் 1000 ரூபாய் தான். ஸோ இப்போ கேட்கப்படுற தொகை இதுவரைக்கும் கொடுத்ததுலேயே அதிகபட்ச தொகையை விட 2 மடங்கு அதிகம். சரி, இந்த பொலிட்டிக்கல் பிரஷர், எலெக்ஷன் டென்ஷன்ல ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பிராக்டிக்கலா யோசிப்போம். இந்த மாதிரி வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும்? அடுத்ததா நம்ம பார்க்க போறது காசு விஷயத்தை பத்தி தான். இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 2,27,00,000க்கும் அதிகமான ரேஷன் கார்டு இருக்கு. அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த திட்டம் போய் சேரும்னு வச்சுக்கோங்களேன். இவ்ளோ பேருக்கு பணம் கொடுக்கணும்னா அது எவ்வளோ பெரிய நிதிச்சுமைன்னு யோசிச்சு பாருங்க. இந்த சார்ட் பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஷாக்கிங்கா இருக்கும். ஒருவேளை ஒரு கார்டுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செலவு கிட்டத்தட்ட 6800 கோடி ரூபாய்க்கு மேல போகும். அதுவே எதிர்க்கட்சி கேட்கிற மாதிரி 5000 கொடுத்தா அப்பா 11,300 கோடி ரூபாயை தாண்டிடும். இது ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட். இந்த பணத்தை வச்சு மாநிலத்தோட எத்தனையோ வளர்ச்சி திட்டங்களை செய்ய முடியும். சோ ஒரு பக்கம் பயங்கரமான பொலிட்டிக்கல் பிரஷர், இன்னொரு பக்கம் பார்த்தா தாங்க முடியாத செலவு. இது ரெண்டுக்கும் நடுவுல கவர்மெண்ட் எப்படி ஒரு முடிவுக்கு வரும், அந்த முடிவு எப்படி எடுக்கப்படும்னு இப்ப பார்க்கலாம். ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் உணவுத்துறை அமைச்சர் தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. அங்க டிஸ்கஸ் பண்ண விஷயங்களை ரெண்டாவதா முதலமைச்சர்கிட்ட பரிந்துரையா எடுத்துட்டு போவாங்க. அவர் தான் எல்லாத்தையும் பார்த்து ஃபைனல் கால் எடுப்பாரு. கடைசியா நமக்கு அந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுக்கு தான் நாம எல்லாரும் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக இப்போ நாம நிக்கிற இடம் ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான பாயிண்ட். ஒரு பக்கம் மக்களோட எதிர்பார்ப்பு, வரப்போற எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிற அரசியல் கணக்கு. இன்னொரு பக்கம் மாநிலத்தோட நிதி நிலைமை. அரசாங்கம் மக்களோட ஓட்ட வாங்க அவங்க மனசை குளிர வைக்க போகுதா, இல்ல ஸ்டேட்டோட பணத்தை மிச்சப்படுத்த கஜானாவை காப்பாத்த போகுதா? இந்த முடிவு இந்த வருஷ பொங்கலை மட்டும் தீர்மானிக்க போறது இல்ல, தமிழ்நாட்டின் அடுத்த சில வருஷ அரசியல் போக்கையும் இது தீர்மானிக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.